ஏன் அப்படி செஞ்சீங்க? நான் என்ன செஞ்சேன்? இன்னைக்கே லாரி வருதுன்னு சொல்லி எல்லாரும் பதறி அடிச்சுட்டு ஓடினாங்களே, நீங்க மட்டும் ஏன் போகல? ஒருவேளை லாரி இடிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அதே தான் நானும் கேக்குறேன். நீயும் தானே என் கையை பிடிச்சிருந்த. லாரி வருதுன்னு சொன்னதும் நீயும் ரித்திகா மாதிரி கையை விட்டுட்டு ஈஸியா ஓடி இருக்கலாமே. நீ ஏன் ஓடாமையே இருந்த? நீ என்ன அப்படிலாம் விட்டுட்டு போக மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படி உன்னை விட்டுட்டு போவேன்? ரித்திகா, என்னாச்சு? காலையில டேப்லெட் போடுற? லேசா தலைவலிக்குது அத்தை. அதான். நைட்டு சரியா தூங்கி இருக்க மாட்டேன், அதான் தலைவலி வந்திருக்கும். சரி, சாப்பிடுறியா? இல்ல அத்தை, பசிக்கல. அப்ப சாப்பிடாம வெறும் வயித்துல டேப்லெட் போட்ட? எனக்கு சாப்பிட தோணல அத்தை, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சித்தப்பா, சொல்லுமா. இப்பதான் அந்த கிளைண்ட்ஸ் கால் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கம்மா? மார்க்கெட்டிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு அவங்க சார்பில் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கான். அதுல நம்ம சேனல் சார்பாவும் கலந்துக்கணும்னு சொன்னாங்க. அது எங்கம்மா? ஊட்டியில சித்தப்பா. ஆ, சித்தப்பா, நீங்களும் நானும் போயிட்டு வந்துடலாம். ஆ, சரிம்மா. ஊட்டிக்கா? நாம என்னைக்கு கிளம்பணும்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுவாங்க. மேபி இன்னைக்கே கூட இருக்கலாம். நீங்க எதுக்கும் ரெடியா இருந்துக்கோங்க. சரி இந்திராம்மா, நான் பாத்துக்கிறேன். அக்கா, என்ன ஏதோ ஊட்டிக்கு போற மாதிரி பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு? ஆமாண்டா, ஒரு முக்கியமான பிரஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கு நானும் சித்தப்பாவும் போயிட்டு வரலான்னு இருக்கோம். அப்ப அக்கா, நானும் ஊட்டிக்கு வரேனே. டேய், நீயும் அங்க வந்துட்டா யாரு ஆபீஸ் பாத்துக்கிறது? நானும் சித்தப்பாவும் போயிட்டு வந்துடுறோம். நீ இங்கே இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோ. ஏய் சரி, கால் கபிலன் டாக். ஹலோ. என்னடா, உன் அக்கா ஏதாவது சொன்னாளா? ஆமா, நீ சொன்ன மாதிரி ஊட்டிக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ் போறதா சொன்னாங்க. சரி, நீ என்ன சொன்ன? நீ சொன்ன மாதிரியே நானும் ஊட்டிக்கு வரதா சொன்னேன். ஓகே சொல்லிட்டாங்க. ஆனா இந்த தடவை என் ஒய்ஃபு, எங்க அப்பா, அம்மா, பாவைன்னு எல்லாருமே வராங்க. அது ஏன் பிரச்சனை இல்லை, நீ தான் பாத்துக்கணும். இல்ல, அதுக்கு இல்ல. அவங்க முன்னாடி நான் ஏதாவது செய்ய போய் மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? இல்லடா, மட்டும் நீ அப்படியே நான் சொல்றத கரெக்டா பண்ணி கிழிச்சிருவியா என்ன? சரி, இப்ப என்ன எதுக்கு அங்க போக சொன்ன? நான் என்ன பண்ணணும்? நீ முதல்ல அவங்களோட போ. சரியான டைம் வரப்போ நீ என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். இல்ல, எனக்கு முன்னாடியே சொல்லிட்டா நான் கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருப்பேன்ல, அதுக்கு தான். டேய், சொல்றத செய்டா. கிளம்பும் போது கால் பண்ணு. வர்மா, என்ன விஷயம்னு கேட்டாலே சொல்ல மாட்டேங்கிறா. போ போ போங்கிறான். என்னவா இருக்கும்? அக்கா ஊட்டிக்கு போறது பிசினஸ் மீட்டிங்காக. அதுவும் இன்னைக்கு காலையில தான் அக்கா எல்லார்கிட்டையும் சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கே அதை பத்தின இன்ஃபர்மேஷன் அதுக்கு முன்னாடி தான் வந்திருக்கணும். ஆனா கபிலன் அந்த டைமுக்கு கரெக்டா வந்து ஊட்டிக்கு வரேன்னு சொல்றான். ஸோ கபிலனுக்கு அக்கா ஊட்டி போற விஷயத்த வர்மா முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கான். அப்போ வர்மா பக்கா ஸ்கெட்சோட தான் இருக்கான்.
ஒருவேளை அக்கா ஊட்டிக்கு போறதே வர்மாவோட பிளானா தான் இருக்குமோ? அப்படி கூட இருக்கலாம் சிவா. நீங்க யோசிச்சதுதான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கும் இது வர்மாவோட ட்ராப்பா இருக்கும்னு தான் தோணுது. இந்த கபிலனை நினைச்சா கோவம் அப்படி வருது. அந்த வர்மாக்காக தான் சொந்த குடும்பத்துக்கு எதிராக வேலை பார்க்கறான்னா இவனை எல்லாம் என்ன பண்றது? அவனை விடுங்க சிவா. அவன் வர்மா கிட்ட ஏதோ வசமா சிக்கியிருக்கான்னு நினைக்கிறேன். அதான் வர்மா அவனை மிரட்டி வேலை வாங்கிட்டு இருக்கான். நாம இப்போ வர்மாவோட பிளான் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் சேஃப் ஆக்கணும். கபிலனை நம்பி எல்லாரையும் அப்படியே விட முடியாது. சரி, நாமளும் அவங்க கூட போவோம். ஹலோ பண்ணி, நான் ஒரு ஹெல்ப்னா. சொல்லுங்க சிவா. சரிண்ணா. உங்க லைவ் லொகேஷன் மட்டும் எனக்கு இப்ப சென்ட் பண்ணுங்க. சரிங்க சிவா. சரிண்ணா. சரி வா, உடனே கிளம்பலாம். ம். என்ன என்னாச்சு? எதுக்கு காரை ஓரம் கட்டுறாங்க? என்னாச்சு? ஏன் வண்டியை நிப்பாட்டிட்டீங்க? மேடம், என் பொண்டாட்டிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சான். இப்பதான் மெசேஜ் வந்தது. நான் அவசரமா போனேன் மேடம். என்ன என்ன நீங்க திடீர்னு இப்படி வந்து சொல்றீங்க? எனக்கு வேற வழியே தெரியல மேடம். என் பொண்டாட்டி தனியா இருக்கா. அவளை பாத்துக்கிறதுக்கு ஆளே இல்ல. நான் போயே ஆகணும் மேடம். ப்ளீஸ் மேடம், என்ன மன்னிச்சிருங்க. இல்ல. என்னப்பா இது? என்ன நீங்க? சாரி மேடம். ஹலோ ஹலோ, நில்லுங்க அண்ணா. ஏய், நில்லுங்க. என்ன நீ பாட்டு போயிட்டே இருக்க? என்னம்மா இது என்ன சித்தப்பா? என்ன இப்படி ஆயி போச்சு? அதான் சித்தப்பா, எனக்கு ஒண்ணும் புரியல. இப்ப எப்படி போறது? அக்கா, அவர் பாட்டுக்கு என்னாச்சு? போயிட்டாரு. ஏன் டிரைவர் ஓடுறான்? அவன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, அதான் உடனே ஓடுறான். அக்கா விடுக்கா, இதுக்கெல்லாம் எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? இந்த காரை நான் டிரைவ் பண்றேன், அப்பா அந்த காரை டிரைவ் பண்ணிட்டோம். என்னப்பா, நம்ம கிளம்பலாம் வாங்க. நீ எப்படிடா ரொம்ப தூரம் வேற டிரைவ் பண்ணணும்? ஹில் ஸ்டேஷன் வேற, நைட் வேற, நம்ம ஃபுல்லா டிராவல் பண்ணணும். சரிக்கா, அதுல என்ன இருக்கு, நான் பாத்துக்கிறேன் வாங்க. நீயும் தான் நாளைக்கு எங்க கூட கான்ஃபரன்ஸ்க்கு வரணும். இப்படி ஃபுல் நைட் நீ தூங்காம டிரைவ் பண்ணிட்டு இருந்தா நீயும் டயர்ட் ஆயிடுவ. அது சரியா வராது. இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க?